நம்முடைய மேலாளர் தலைவர் அவர்கள் இப்படி திறந்து வைத்தார்கள். அவரை பற்றி சில செய்திகளை சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நூற்றாண்டு கால வரலாறு எனக்கு தந்தையாருக்கு இந்த திருவிழாத்திலே உண்டு. அவர் சிவகங்கை சிவனிலிருந்து இங்கே வந்தாலும் கூட சிவகங்கை சிவனிலிருந்து இங்கே குடியேறியவர். ஆனால் எங்களுடைய பூர்வீகம் திருப்பந்துருத்தி தான். அங்கிருந்து தமிழக சிவிக்குமாருடைய வளர்ப்பு பிள்ளையாக சின்னம்மாவை தத்தெடுத்து அதன் வாயிலாக என்னுடைய அப்பாவை இங்கே சுவீகாரமாக கொண்டு வந்தார்கள். அதனால சிறுத்தனை ஆத்தவடிலிருந்து இங்கே வந்து வர்றாங்க. ஆனால் நாங்களெல்லாம் இந்த பகுதி சேர்ந்ததெல்லாம் ஏன்னா பர்மாவுக்கு எங்கள் அப்பா போயிருந்தார். பர்மாவிலிருந்து அங்கே போர் நடைபெற்ற பொழுது அங்கேருந்து நடந்து வந்து நேரடியாக ஆத்தவடிலிருந்து வந்து தெரிஞ்சாங்க. அதற்கு எப்படி அவருடைய வரலாறு தொடங்குறது. இங்கே பல காலங்களிலே அவர் தொடர்ச்சியாக கழக கண்மணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு முன்பாக வழக்கறிஞரை கொஞ்சம் சார் போகணுங்கிறாங்க. ஏன்னா இங்கே திராவிட இயக்கத்தோட எல்லாத்தோடய தொடர்பு வடிவேலுக்கெல்லாம் நல்லா தெரியும். வடிவேலுக்கெல்லாம் விட்டு இருந்தார். ஒரு காலத்தில் முரசு எல்லா இடத்துக்கும் போய் விற்றாங்க எங்கள் அப்பா. அப்போ வையாபுரி நாட்டா இருந்தாங்க. 50 தலைவர் சொல்லுவாங்க தெரியாதுல. வையாபுரி நாட்டா சிவமணி முத்தண்ணன் கூத்தரசன் இருந்தார். அப்போ அதெல்லாம் நினைவிருக்கு. நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை. அதனால் எங்களுக்கு தெரியறதுக்கு வரதுக்கு முன்னே அந்த முரசு பேப்பர் எங்களை விட்டு நின்றுட்டு. ஆனால் அவர் போவார் 10 பத்திரிக்கை தான் காலையில் போய் போடுவார். காசு எல்லாம் தந்துருவாங்க. நம்பிக்கையோடு போவோம். ஒருத்தர் தரணுமா இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக செய்வார். அவர்கிட்ட எல்லாமே முரசல் இருந்துச்சு, காந்தி இருந்துச்சு, திராவிட நாடு இருந்தது, போர்வா இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா படித்த காலத்தில் அப்படியே வாய் விட்டு படிப்பார். அவர் படித்த வகுப்பு 5ஆம் வகுப்பு தான். 5ஆம் வகுப்பு படிக்கப்பொழுது கூட அவர் வாய் விட்டு அப்படி நாள்தோறும் பார்த்தீங்கன்னா அவங்க முரசல் எப்படி படிப்பார் எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த 5ஆம் வகுப்பு படித்தால் அவங்க கழகத்தொடராக ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க. முதல் நாளாக அவங்க தான் உட்காந்துருப்பார். அது வைக்கிற அவசியம் தெரியலையோ. அப்போ வந்து பழனிசாமிக்கு ஏபி பாளையாக்கெல்லாம் தெரியும். எதா இருந்தாலும் இவங்க தான் செய்வாங்க. கடைசி வரைக்கும் அந்த கழகத்தொடராக இருந்தார். ஒரே செய்தி எம்ஜிஆர் வந்து நீங்கிறாரு. உடனே படத்தை வீட்டில் வந்து அகற்றினார். அந்த அளவுக்கு அந்த கழகப்பட்டுடையவராக கடைசிட்டு இருந்தார். அந்த எம்ஜிஆர் படம் அந்த பேண்ட் போட்ட படம் இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த அமைச்சர்கள் வந்து எல்லா அமைச்சர் சேர்ந்த ஒரு போட்டாலும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் பழைய வீட்டில் அந்த அளவுக்கு கழக கண்மணியாக இருந்த ஐயாவை இன்றைக்கு நினைவுறுத நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நூற்றாண்டு விழாவில் இப்படி ஒரு சிந்திக்கவும் அப்படி கிடைச்ச வரணும் முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த பெருசாக இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு நாங்கள் கஷ்டம் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். இறந்த பிறகு இப்போ தான் ஒரு நிகழ்ச்சி நடந்துடும். ஏற்கனவே துரைசந்திர சேர் தான் படத்தெல்லாம் திறந்து வச்சார். எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கு அந்த நீத்தாமனுடைய ராமநாதன் வந்தாங்க. ராமநாதனும் கவிஞர் ராமநாதன் ஐயாவும் துரைசந்திரன் தான் படத்திறப்பு செஞ்சாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 95 பழைய வீட்டில் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தொடராக இருந்தால் அவரை பற்றி சில புகழ் வழக்கம் செலுத்தமாக அன்புக்குரிய வழக்கறிஞர் திராவிட கட்சியுடைய செயலாளர் எங்களுடைய அன்புக்குரிய வழக்கறிஞர் அமர்சிங்கர் அவர்களுடைய புகழ் வழக்கம் செலுத்தமாக இருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக வருகின்ற சுயமரியாதை சுயமரியாதை மைதான நகர்மன்ற தலைவர் இறைவன் அவர்களே, கரந்தை தமிழ் சங்கத்துடைய கல்வி அறப்பணியை செய்து வருகிற சகோதரி அவர்களே, இந்த நிகழ்விலே நீண்ட நாள் கோரிக்கையை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற அளவுக்கு 100 பேர் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிலே இந்த இடத்திலே மாதத்திற்கு 10 கூட்டம் 15, 20 என்று நடத்தி கொண்டிருந்த கலைவேந்தன், அவரை விழாவேந்தன் என்று சொல்வோம். கலைவேந்தன் விழாவேந்தன் 10 நாள் 2 நாள் 5 நாள் கூட ஒரு விழா நடத்தினார். நம்மளாம் ஒரு மாசம் திட்டமிடணும். ஏன்னா அவசரம் அவர் சுறுசுறுப்பாகவும் உடனே முடிவெடுத்து இந்த காரியத்தை செய்கிற ஆற்றல் மிக்க அவர் கலைவேந்தன் அவர்கள், அவருக்கு துணையாக இருக்கிற நம்ம கோகோ செல்வம் அவர்கள், நாங்கள் எல்லாம் நீண்ட நாள் அவரோடு தொடர்ந்து பயணித்து வருகிறவர்கள். அந்த நிலையை இன்றைக்கு மாற்றி ஒரு கட்டிடத்தை புதிதாக கட்டி பெருமுயற்சி எடுத்து இன்றைக்கு புகழேந்தர் அவர்களும் அவர் ஐயாவுடைய வாழ்விடையில் இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டிடத்தை மிக சிரமப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய வருமானம் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு அவர் இருக்கிறப்ப மிக சிறப்பாக கட்டி அது தந்தையார் பேரிலே இன்றைக்கு திறப்பு விழா நடைபெற்று இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். நாங்கள் நீண்ட நாளாக வரல. இந்த நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சி நடக்கும். இன்றைக்கு எப்படியாவது வந்து பொங்கல் போது வர வேண்டும் என்பதற்காக நானும்
எங்கள் வாழ்விலே வந்தோம். வெளிநாடுகள் எல்லாம் பார்க்குறப்ப படங்கள்ல பார்ப்போம், மலை குன்று அது அருவியெல்லாம் பார்த்தோம்னா கலைவர் என்ன போகிறோம். அவர் தான் அந்த திருவிழாலாம் காமிச்சார். சுமார் 20 நாடுகள் இந்தியா முழுவதும் உலகத்துல ஒரு 10 நாடுகள் வரைக்கும் எங்களை அழைச்சிட்டு போய் குறைந்த செலவுல, அதான் மிக முக்கியம். ஏன்னா அவர் அங்கேயே அந்த ஊருக்காரங்க தொடர்பு கொண்டு அந்த செலவெல்லாம் அவங்களே ஏற்றி வைப்பாங்க. துபாயா இருந்தாலும் சரி, மொரிஷியஸா இருந்தாலும் சரி, அந்தமானா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களை ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு செலவு கொடுத்துருவாரு. இப்ப நாங்கெல்லாம் போனோம்னா அந்த ஆஸ்திரேலியா போன பார்வையில 1ஆம் தேதி போன மாதம் 7 லட்சம் வாங்கிட்டாங்க 2 பேருக்கு. கலைவர்கள் எடுத்துக்கிட்டாங்க 1 லட்சத்தில் வச்சு கொடுத்துருவாரு. அதுதான் அவருடைய சிறப்பு என்பதை கூறி எங்களை எல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை கலந்துக்க வச்ச நம்ம கலைவர்கள் அவர்கள் அது புகழ்வேந்தரை மணந்தவர்கள் நம்மளோட முன்னேற்ற கழகத்திலே இளைஞரணி பொறுப்பை அவரை போட்டி போடுறது சாதாரண விஷயம் இல்லை. திமுகவில் ஒரு பொறுப்பு அவர்னா சாமானிய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் புகழ்வேந்தருடைய சிறந்த பணி சுறுசுறுப்பாக ஆற்றுவதால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நல்ல முறையில் அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு கருத்து சொல்லி விடைபெறுகிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னால 65 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு பேர் படிச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. அண்மை காலமாக தான் இப்ப நம்ம எல்லாரும் படிச்சிருக்காங்க, பட்டாச்சாரியா இருக்காங்க. இந்த காலத்துல திருவிழால கூட நான் சீனிவாசராய ஸ்கூல்ல படிச்ச போது ஹிந்தி எதிர்ப்பு படிச்சு பார்த்தேன். ஹிந்தி எதிர்ப்பு வரலாறு படிக்கிறப்ப இந்த 65ல மொழிப்போர் துவங்குகின்ற பொழுது 25 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆட்சிப்படியாக வருது. அன்றைக்கு குடியரசு தினம் வருது. அன்றைக்கு தான் முதலாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஆட்சி நாம கொடுக்கிறோம். அதில் போடும்போது என்ன சொல்றோம், 15 ஆண்டுகள் மட்டும் தான் ஆங்கிலம் இணைப்பு மொழி என்று எழுதிவிட்டாங்க. சட்டம் எழுத்தும் போது எழுதிவிட்டான். கரெக்டா அந்த 65 துவங்குகின்ற பொழுது 26ஆம் தேதி சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆங்கிலம் ஒழிக்கப்பட்டு விட்டது, ஹிந்திதான் என்று வந்து விடுகிறார். அன்றைக்கு துவங்குகிற போராட்டம் ஏன் நினைவுறோம். இன்னைக்கு அதை வரலாறு தெரிந்ததுல ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. சாமானியா போட மாட்டாங்க, காசுக்கு தான் போட மாட்டாங்க. செல்வம் மாதிரி அது போட்டாதான் ஏதாவது அவர் வேண்டியவர் அவருக்கு விளம்பரம் கொடுக்கிறாரு. இன்றைக்கு ஒரு பக்கம் வந்து இருக்கிறது. நினைச்சு பாருங்க, அன்றைக்கு எனக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, இதை பயணி விடுதல் இல்லை. ஹிந்தி எதிர்ப்பு போது நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். கல்லால் அடிச்சு எல்லா லைட்டும் உடைச்சிட்டோம். நானும் அது ஒரு ஆள். இந்த பக்கம் 4 போலீஸ், அந்த பக்கம் 4 போலீஸ் பிடிச்சி எங்களை போட்டு அடிச்சு இழுத்துருப்பான். அந்த அடிச்சேன்னு ஞாபகம். அன்னைக்கு இரவே அழைச்சிட்டு போய் போலீஸ் வந்து லாக்கப்பில் ஒரு 25 பேர் வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா வர சொல்லி அவங்களை ஒப்படைக்க முடிவு பண்ணி எங்க அப்பா அழைச்சிருவாங்க. காலையில வந்தாரு. என்னை பார்த்துட்டு அவருக்கு நான் படிக்க வர சொன்னா ஜெயிலுக்கு போனோம்னா 2 ஆறு அவரு இருந்தாரு. ஏன் நடப்புன்னா இதெல்லாம் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த ஐயா அவர்கள் இன்னைக்கு முரசொலி பத்திரிகையை அன்றைக்கு எவ்வளவு படிச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அன்றைக்கு படித்தவர்கள் பேர் அன்றைக்கு நாங்கள் திருவையாறுல படிக்கிறப்ப 2 பேர் தான் தமிழர்கள். ஒரு ஏடிஎம்ஸ், இன்னொரு திருச்செந்தூர் துறையில் இருக்கிற தமிழாசிரியர். மற்ற அத்தனை பார்ப்பான். ரொம்ப நாள் சொல்லல, 65 66 பார்ப்பனர்களே ஆசிரியர்கள். வடக்கு கொடுத்து 10 வாத்தியார் பார்ப்பாங்க. 2 பேர் தான் திருநாகரசூர்ல ஒருத்தர், இவர் 2 பேர் தான் அங்கே ஒருத்தர் திருச்செந்தூர். 2 பேர் தான் யாருமே கிடையாதுங்க. அதன் பிறகு இன்றைக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் எல்லாம் திராவிட இயக்கம், இந்த பெரியார் துவக்கிய அண்ணா அவர்கள் கலைஞர் துவக்கிய திராவிட இயக்கம் தான் படிக்க வச்சு. சில பேர் இப்ப லூஸ் பேர் மாதிரி பேசலாம், நீங்க ஏதாவது படிக்க வச்சுக்கலாம், இல்ல வெட்டி கட்டி விட்டீங்களா, சீமா மாதிரி லூஸ் பேர் அப்படி பேசினா பிரதமர் கிடைக்கும் பண்றான், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அன்றைக்கு இந்த முரசொலி பத்திரிகை வீடு வீடாக சென்று சேர்த்தவர் ஐயா அவர்கள். இவர் அப்ப படிச்சவங்க ரொம்ப குறைச்ச பேப்பரை இப்பவும் பேப்பர் வாங்க மாட்டேங்கிறோம். சும்மா போடுவோம், படிக்க மாட்டோம், மூடி எடுக்கிறது எல்லாம் பேப்பர் வருது, நியூஸ் பார்த்துடுறோம், அதெல்லாம் படிக்கிறது. ஆனால் படிக்கவே வாய்ப்பில்லாத மக்களிடம் இந்த பத்திரிகை கொள்கை ரீதியாக கொண்டு சேர்ப்பது. அவர் திராவிடருக்கு எதிர்ப்பு அதிகம். அந்த கொள்கை ரீதியா படிச்சவங்களும் கொஞ்சம் பேர் அதை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி இருப்பார். இந்த இயக்கத்திற்கு அடித்தளமாக செய்தது இந்த பத்திரிகை பொருந்தையை கொண்டு சேர்த்த ஐயா அவர்கள் கூறி அவர் புகழ்வதற்கு தெரிந்து விடைபெறுகிறேன். அந்த புத்தகங்களை பார்த்தவர்களுக்கு சரி, கேட்டவர்களுக்கு சரி, அவர்களுக்கு அவருடைய அசிங்கமாக பலவெல்லாம் எப்படிலாம் என்னன்னா தெரியும். முத்தான தமிழ் பிள்ளை
பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வட்டி தொழில் நடத்தும் செட்டியார் குடும்பத்தோருடன் வருமா சென்றார். வட்டி தொழில் தான் செட்டியார் அழைச்சிவிட்டாங்க, சின்ன பிள்ளை அழைச்சிவிட்டாங்க வருவாக்கு. போர் காரணமாக தாயம் திரும்பிய தரைசால் தமிழர் எங்களின் தந்தை முத்தையா. தமிழையா சி.வி. குமாரசாமி பிள்ளை பொன்னம்மாளின் வளர்ப்பு மகளான சின்னம்மா. எங்களுக்கு சில குழப்பம் வரும். முத்தையாவா சி.வி. குமாரசாமி எங்க தாத்தா தான் சி.வி. குமாரசாமி. அவர் பேர் வச்சுதான் தமிழையா கல்விக்கலாம்னு கிட்டத்தட்ட ஐயா வழக்கறிஞர் சொன்னாங்க உலகம் பூரா மாநாட்டம். அது எங்க தாத்தா. ஏன்னு கேட்டால் அவர் தான் ஒரு தமிழராக இந்த சீனிவாசராவ் மேல்நிலைப்பள்ளியில ஒரு 30 வருஷம் தமிழாசிரியர். அங்கே இருக்கிறது எல்லாருமே பிராமணாசிரியர் தான். கலியமாலையா எங்க தாத்தா தமிழராக இருந்து அந்த அவரை பார்த்தா 50 தான் இருக்கும். ஆனால் தமிழையா வந்து கோபாலயருக்கே அவர் ஆசிரியர். கோபாலயர் போது திருவாரூர் அரசனுடைய பேராசிரியர் இருந்தால் அவருக்கே எங்களுடைய தாத்தா தான் ஆசிரியர் இருந்தார். அவருடைய வளர்ப்பு முறை தான் சின்னம்மா. அவர்களுக்கு முத்தையா அவர்களை மனமுடித்து வைக்கிறாங்க. வீட்டிற்கு அரணாக தமிழையா குடும்பத்தை உயர்த்தி பிடித்தவர். 8 குழந்தைகளை என்னுடைய தாயந்தர் பெற்றாங்க. அதில் 4 பேர் இருக்கிறோம். அதான் பெற்றிருந்தாலும் கூட 4 மணிகளை குழந்தைகளாக பதியம் செய்தவர். மூத்தவர் தாத்தாவின் பெயர் வந்து குமாரசாமி. எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து குமாரசாமி பேர் வந்து எங்கள் தாத்தாவுடைய பெயர் தான். பிள்ளை பின்னாளில் பிறந்த பெண் குழந்தைக்கு செந்தமிச்சிருக்காங்க. அவன் எங்க குழந்தை, அவங்க மாப்பிள்ளைங்க, அவங்க பொன்னமராக இருந்தாங்க. எல்லாம் எங்கள் அப்பா அந்த பூஜ்யத்தில் கொஞ்சம் நாங்கள் அப்படி செஞ்சதில் எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கெல்லாம் தவமாக வந்து சேர்ந்தாங்க. செந்தமிச்செல்வி சுப்பிரமணியம் பெயர் சுட்டி மறைந்தார். அப்பயே செந்தமிச்செல்வின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்வம் தான். அடுத்தவர் செல்வராஜ். எனக்கு மட்டும் செல்வராஜன் பேர் இருக்காங்க. செல்வராசுங்கிறத நான் பேரை வந்து கலைவந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா செல்வராசுங்கிற பொழுது அந்த ராஜுங்கிறதுனால என்னோட பேரை நான் முனையப்பட்ட பேரை முறைப்படி அரசியலில் மாற்றினேன். என்ன கேட்டால் கலைவேந்தி அந்த தமிழ் பேர் வர வேண்டும். ஏன்னா அவரோட தமிழ் இயக்கம் ரொம்ப நல்லா படிக்கிற காலத்தில் இருந்துச்சு. அப்போ அதோட தாக்கத்தினால கலைவேந்தி பேர் வாங்கினேன். அதற்கு அடுத்தபடிய பின்னால் இறுதியாக மணிவண்ணன் என்னோட கடைசி பையன் தான் மணிவண்ணன் இங்கே தொழில் செஞ்சுருக்காங்க. அவருடைய பையன் எங்கே சிவங்கப்பா முத்தையா. எங்க அப்பாவோட பேரை அவருக்கு வச்சிருவோம். மணியரசன் சொல்லுவோம். அவர் பேர் முத்தையா. முத்தையா தானே இருக்க சான்றது இல்லை. அவர் எங்க அப்பாவோட பேர் தான் சொல்லி அந்த பரம்பரை விட்டு விடக்கூடாது. எங்கிட்ட கருத்தொரு வேலை உண்டு. அந்த விழா இங்கே தான் இருந்தாலும் கூட அந்த பாரம்பரியத்தை எடுக்க வேண்டிய நிலையில் அவருக்கு முத்தையா பேர் சொல்லி இந்த 4 மணிகளை நல்மொழியாக திருவியார் மட்டுமல்ல, தஞ்சை மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் உலகம் முழுவதும் தமிழ் பணி செய்வதற்கு எங்களை எல்லாம் அன்றைக்கு அவர் படிக்கவில்லை என்றாலும் கூட எல்லாத்தையும் எங்கெல்லாம் படிக்க வச்சார். அதான் படிக்க வைக்கிறது என்ன கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் எம்ஏ படிக்கிறேன். எம்ஏ கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பூட்டி காலேஜில் அப்போ சேர்க்கவே இல்லை எங்கள் அம்மாவில். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு மரப்பீர் இருந்துச்சு 600 ரூபா. அதை விற்றாங்க. உடனே 600 ஃபீஸ் கட்டி அவ்வளோதான். என்ன பஸ் கிடைக்கிறப்ப தான் என்னதில் பூட்டி காலேஜ் போய் 2 வருஷம் எம்ஏ படித்தோம். அப்படியே பிஹெச்டி படித்தோம். கரந்தையில் போய் எம்பிஏ படித்தோம். அதுக்கப்புறம் நான் எங்களை வளர்த்துக்கலாம். ஆனால் எங்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வு ஐயா வழக்கறிஞர் சொல்கிறப்ப அந்த காலத்தில் அப்படி இல்லை. படித்ததுனால நாங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு வளம் தேக்காக அவங்க படிக்கல. ஆனால் தான் பிள்ளைகளும் படிக்கணும்னு நினைச்சாங்க. அது மிக சிறப்பாக எங்கள் அம்மா அவங்க செய்தாங்கிறது எங்கள் அப்பாவுக்கு திறமையாக இருந்தாங்க. அடுத்து மாதவள மாணிக்கமாய் சின்னறிபடத்தின் குடும்ப தலைவியாய் குடும்பத்தை கோயிலாக்கிய சின்னமாலை பெயர் கொண்ட இல்லத்தரசி. அவங்க சொல்றதுதான். எங்கள் அப்பா எதுவும் செய்ய மாட்டார், சம்பாதிச்சு கொடுப்பார். அவருக்கு முதல் சம்பளம் 5 ரூபா. கடைசியில் அவர் ரிட்டையர்ட் ஆகுது. ரிட்டையர்ட் ஆகல, வட்டிகள்லாம் இல்லை, 150 ரூபா சம்பளம். அதை வச்சு தான் எங்கள் 4 குழந்தைகளையும் அவர் முறையாக வளர்த்துறார். கழகப்பணிகள் அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. கழகப்பணி தான் முடிச்சா இருந்தது. தொண்டர் தான் கடைசி வரைக்கும் உறுப்பினர் இருந்தார். எந்த கட்சி பொறுப்பும் கிடையாது. கழகப்பணியில் திமுக கழகப்பணியில் தம்மை தொண்டராக அறிமுகப்படுத்திக் கொண்டவர். முத்தையா என்னும் தமிழ் சொத்தவர். தொடக்க தொழில் அவருக்கு என்னன்னாக்கா நம் நாடு, காஞ்சி, போர்வா, முரசொலி முகவராக திருவிழாக்கள் நாளிதழ் வழங்கி அரசியல் அறிவி வளர்த்தவர். இந்தியா கிட்டத்தட்ட அந்த கரெக்டாக கட்சி ஆரம்பிச்சது ஒரு 50லேருந்து ஆரம்பித்து 65-70 வரைக்கும் ஆட்சி பொறுப்பு வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையெல்லாம் இலவசம் தான். ஏன்னா முதல்ல காசுலாம் தரமாட்டாங்க இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக செய்வார். அந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருந்தவர். ஐயாத்தின் 50 தலைவர்கள் 5 பேர் இருந்தாங்க. அதில் கழகத்தினுடைய அந்த பட்டியலில் துறை வையாபுரி நாட்டார். அவர் வீட்டில் போய் பக்கத்தில் நின்று இருப்பார், உட்காரவே மாட்டார். இவர் பக்கத்தில் இருந்தார். துறை வையாபுரி நாட்டார், சிவமணி, முத்தண்ணன், கூத்தரசன், முத்தையா. இந்த 5 பேரும் ஃபோட்டோ இருந்துச்சு எங்கள் வீட்டில். அது ஃபோட்டோ இருக்கா? அதெல்லாம் அவருக்கு 5 பேர் ஒரே இதில் உட்கார்ந்தாங்க. இந்த ஃபோட்டோ என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இல்லை. அப்படி கழகத்தை வளர்த்தவர். அவர் என்னன்னு தெரியாமையே கழகத்தை வளர்த்தாரு. அடுத்து இல்லந்தோறும் அப்புறம் ஏபி பாளையாசிரியர் போனார்லாம் தெரியாரு தான். வடிவேலு, சந்திரகாசன், பழனிசாமி அவங்களுடைய தொடர்ச்சியாக அந்த விடுதலை எல்லா பற்றியுமே ஒரு முகவராக இருந்தார். கழக கூட்டங்களில் முதல் தொண்டராக தரையில் அமர்ந்துப்பார். முதல்ல அவர் தான் இருப்பார்.
சொட்டர் போட்டுப்பாரு, முண்டாஸ் கட்டிப்பாரு. அவரு எல்லாரும் போனாங்கன்னா அவர் தான் உட்காந்துருப்பாரு. கடைசியில் தான் வருவார். கூட்டத்தை முடிச்சு கடைசியில் வருவார். அப்படிப்பட்ட ஒரு அப்பறக்கேற்ற தொண்டராக இருந்தார். அவர் முரசொலி முத்தையார்லாம் அழைப்பாங்க. சில பேருக்கு தெரியாது முரசொலி முத்தையார்னா என்னன்னு. முரசொலினா கிட்டத்தட்ட ஐயா வராங்க, ஐயா இந்த இளைஞர் வந்துருக்காங்க. திருவிழாட்டில் அப்பளைக்கப்பட்ட கழக தொண்டராக இருந்து காலண்டர் நாட்காட்டி என்னுடைய குடிசை தொழில்னு சொன்னால் அதெல்லாம் செஞ்சோம். இவருக்கு அவங்க சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் செல்வத்துலாம் தெரியும். சங்கரிலாம் எல்லாம் தெரியும். நாங்களாம் எல்லாம் பொங்கலுக்கு தான் வைப்போம், காலண்டர் தான் போட்டிருப்போம். காலண்டர் போடுவோம், காசு யாரும் தர மாட்டாங்க, கொடுக்குறவங்க வச்சுக்குவோம். இன்னைக்கு போட்டால் இருக்கு காலண்டர் போட்டு அதை காசை கழிச்சிக்கிட்டே இருப்போம், மார்க்கெட்லாம் போட்டு அப்படிதான். ஆனால் அது ஒரு தொழிலாக இருந்தால். ஆனால் பின்னாடி எல்லாம் படிச்சதாகவே இதெல்லாம் வளர்த்து விட்ட பெண்ணு என்னுடைய தாய் தந்தையை சாரும். வீட்டின் முகப்பில் பார்த்தீங்கன்னாக்க அண்ணாவோட அமைச்சருடைய புகைப்படம் இருக்கும், கம்பீரமாக இருக்கும். எம்ஜிஆர் பின்னபோது என்ன பண்ணால் அந்த படத்தை என்ன பண்ணாருன்னா தூக்கி விட்டே இருந்தார். அந்த அளவுக்கு நினைவுக்கா செல்வி அந்த பேண்ட் போட்டு எம்ஜிஆர் இருப்பார். அந்த படம் நல்லா ஓரளவு அந்த நிலையெல்லாம் நினைக்க இருக்குது. திமுக கம்பீரமாக ஐயாத்து மக்களின் ஆதரவோடு அந்த குள்ள உருவம் தான், சின்னோடு உருவம் தான். அந்த அண்ணனும் அப்படியே போய் நிற்பாரு, செயல்படுவார், என்ன வேணும் செய்வார். அதை ஆற்றல் படைத்தவர். தம் குழந்தைகளை படிக்க வைக்கிறதா அதுதான் தனியான பட்டு கொண்டாரு. தமிழ் படிக்க வச்சார். எங்கள் அண்ணன் தமிழ் படிக்க வச்சார், என்னையும் தமிழ் படிக்க வச்சார். அதான் முக்கியம். எங்கள் அண்ணன் வந்து குமாரசாமி, புலவர் குமாரசாமி திருவள்ளூரில் தலைமையாசிரியர் இருந்தாங்க, பட்டுக்கோட்டையில் இருந்தாங்க, பேராவூரில் இருந்தாங்க. இப்போ அவருடைய பொற்கொடி அவங்கள வந்து முனைவர் பட்டம் வச்சு தமிழ் படிக்க வச்சாங்க. எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் காரணம் சி வி குமாரசாமி. அவங்க எங்களே சி வி குமாரசாமி நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் சொல்ல கேட்டவர்கள் அந்த பாரம்பரியத்தினால என்னை உருவாக்கிய பெருமை டி என் பட்டாபிஷேகத்தில் உண்டு. ஏன்னா எங்கள் தாத்தாட்ட டி என் பட்டாபிஷேகம் படித்தார். அதனால என்ன பண்ணாலும் அவர் எனக்கு எல்லாரும் சில இதை கற்றுக் கொடுத்தாரு. அதனுடைய விடையில் தான் இந்த நான் டியூஷன் சென்டர் வச்சது. அதுக்கு பிறகு இந்த நிறுவனங்கள் எல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் எனக்கு வந்து கண்ணைக்கு எத்தனை மழை முடிச்சு கொடுத்தாங்க தஞ்சாவூரில். அதேமாதிரி மணிமேகலை மன்னார்குடியில் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆத்தங்குடி தான் போட்டாங்க. அவங்க மட்டும் தான் அந்த சிவகங்கை ஜீவில் இருந்தாங்க. நாங்கள்லாம் மன்னார்குடி தஞ்சாவூர் இப்படியே எங்களுடைய திருமண செய்தி நடந்தது. 66 வயது கிட்டத்தட்ட நீங்கள் இறக்க முடியாது. வயசுலாம் இன்னும் சரியாக நினைவில் இருக்கலாம். திடீர்னு சார் நல்லா சார் ஒன்றும் யார்ட்டையும் படுக்கல, இப்பெல்லாம் எல்லாம் படுக்க வைக்கல. அப்படியே நிம்மதியாக அண்ணா கொண்டு மருத்துவமனை சேர்ந்தோம். அடுத்த நாள் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் போய் நம்ம துரைசந்திரசேகரன் அப்போ எம்எல்ஏ இருந்த ஒன்றிய செயலாளர்களாக இந்த டைமில் துரைசந்திரசேகரன் ஐயா கரஞ்சி ராமநாதெலாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் இருந்து அந்த படத்தை திறந்து வச்சு அன்னைக்கு அவரை பற்றி நினைவுபடுத்தினாங்க. இப்படி அவருடைய பெயர் தாண்டி இருக்கக்கூடிய அவருடைய நினைவான ஒரு கோயில் இந்த பள்ளிக்கூடத்தை பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அது மிகச்சிறப்பாக இறைவன் அல்ல ஒரு முதிர்ந்த கழக கண்மணி. எதை பற்றி அவங்கள போல்டாக செய்யக்கூடாது, துணிச்சலாக செய்யக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்ல யாருக்கும் தெரியாது. அப்படி இந்த ஆற்றல் அது ஏன்னா அதுக்கு காரணம் அவங்கள சிக்கப்பட்டு இந்த சிக்கப்பட்டில் வந்து கல்யாண சுந்தரத்தேவர் தெரியும். எவ்வளோலாம் இப்படிலாம் இருந்தாங்க கல்யாண சுந்தரத்தேவர். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஏன்னா அந்த வழியில் வராங்க. அதனால அந்த இப்போ மொழியெல்லாம் வந்துன்னா நான் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக அவனுக்கு தெரிஞ்ச துணிச்சல் அந்த செயல்படுகிற ஆற்றல் அதையெல்லாம் வளர்த்துருக்குது. அந்த கடல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கீங்க. உறவினர்லாம் வந்திருக்காங்க. முருகேசன் வந்திருக்காங்க, கும்பகோணத்துக்கு. அப்படி என்னுடைய ராஜேந்திரன் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துலாம் வந்திருக்காங்க. அத்தனை பேர் எங்கள் டாக்டர் மாப்பிள்ளை வாசல் வந்திருக்காங்க. சென்னையில் வாசல் வாசல் எங்கள் மாப்பிள்ளை இருங்க. அதுமாரி பொற்கொடி மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? பொற்கொடி மாப்பிள்ளை. அதுமாரி எங்கள் மாப்பிள்ளை ஐஐடியில் இருக்கார். ஐஐடியில் இருக்காங்க. வினோத் சிட்டின்னு இருக்காங்க. முருகேசன் இருக்காங்க. முருகேசன் எங்கள் சித்தவாவோட பங்காளி வினோத் ரவி வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நாங்கள் ஒரே நினைச்சோம். இந்த நேரத்து பேரமைப்பெல்லாம் ஒழிச்சிருக்கோம். எல்லாரும் ஒரு நாளைக்கு சந்திக்கணும், ஒரு நல்ல உணவு வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நூற்றாண்டை பயன்படுத்தி கொண்டு இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் அவங்களுடைய பொற்பாதங்களையும் நன்றியை வணக்கத்தை சொல்லி ராஜாமணியர்கள் வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிடம் போடுச்சு. அமர்ந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் நகர்மன்ற உறுப்பினர் இறைவன் ஐயா அவர்களே, அவை கோட்டத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய கலைவேந்தன் ஐயா அவர்களே, அவருடைய துணைவியார் மதிப்பிற்குரிய கண்ணகி கலைவேந்தன் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்குகின்றேன். அதான் நிறைய பழக்கம். அங்கே கரந்தை தமிழ் சங்கத்திலே படித்ததன் மூலமாக தமிழை உலகளவிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல பன்னாட்டு கருத்தரங்குகளை மிக சிறப்பாக
நடத்தி முடித்தவர். அந்த வகையிலே எனக்கு இந்த அரங்கத்திலே நான் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்று சிறிது வித்தியாசமாக அவருடைய உறவினர்களை எல்லாம் இந்த நிகழ்விற்கு அழைத்திருப்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த நூற்றாண்டு கடந்து அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஆண்டாண்டு காலமாக அவருடைய நினைவு இங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையோடு ஒரு கட்டிடத்தை அவர் அமைத்திருக்கின்றார். காலங்காலமாக இன்றைக்கு முத்தையா அப்படிங்கிற பேர் இங்கே நிலைத்திருக்கும். அது மிகவும் போற்றுதலுக்குரியது. மற்றவர்களுக்கு இது ஒரு உந்துதலாக ஒரு முன்னோடியாக அமையும் என்று கருதுகிறேன். இன்றைக்கு எல்லாரும் தாய் தந்தையரை எப்படி போற்ற வேண்டும் நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவர்கள் என்ன சொல்றதுன்னா உடல் முடியாத காலத்திலே கூட நிறைய பேர் தாய் தந்தையரை பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு நூற்றாண்டை கடந்து தன்னுடைய தந்தையாரை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு கட்டடத்தை அமைத்திருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. மீண்டும் மீண்டும் எனக்கு அவருக்கு பாராட்டை தெரிவித்து நிறைவு செய்ய அண்ணன் புதுக்கொடி அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது கராத்தே கல்லூரி முதல்வர் கொண்டாடியிருக்கிறார்கள். முத்துமணி அவர் தொழிலில் ஈடுபட்டிருக்காரு.